தை மாச பிரம்மோற்சவம் 5ஆம் திருநாளான இன்று காலை பகவான் சேஷவாகனத்தில் எழுந்துள்ளார். சேஷவாகனம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சேஷன் அப்படின்னா வார்த்தைக்கு பதத்துக்கு அர்த்தம் சர்வெண்ட். ஆதி அப்படின்னா முதல். அப்போ ஆதிசேஷன் அப்படின்னா பெருமாளுடைய முதல் சர்வெண்ட் யாரோ அவன் தான் ஆதிசேஷன் அப்படின்னு பேர். பெருமாள் நடந்தா பெருமாளுக்கு காலனி ஆயிடுறார். பெருமாள் உட்காண்டா சிம்மாசனம் ஆயிடுறார். பெருமாள் நடந்தா கொடையாயிடுறார். பெருமாள் சயனிச்சுட்டா பெருமாளுக்கு சயனம் ஆயிடுறார். இப்படி எல்லா விதமான கைங்கரிகளும் பெருமாளுக்கு கைங்கரியத்தை உத்தேசிச்சு வாழணும் அப்படின்றதுல முதல்ல நம்ம சொல்லி கொடுத்தது யாருன்னா ஆதிசேஷன் ஆகிய பாம்பு தான். இவர் ராமாயணத்துல லக்ஷ்மணனா வரார். கலியுகத்துல நமக்கு ராமானுஜரா வந்தார். இதே கிருஷ்ணாவதாரத்துல பலராமனா வரார். இப்படி பெருமாளுக்கு எப்போதும் சகாவா இருந்து கொண்டு 14 வருஷம் தூங்காம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினார். எப்படி கைங்கரியம் பண்ணினார்? பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரி சானுஷ்ய ரம்யத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிர சபதஸ்ததே. காட்டுக்கு போன்னு முதல்ல சொல்லிட்டார் ராமரை. பின்னாடி லக்ஷ்மணனும் போனார். லக்ஷ்மணனும் போறச்சே நேரா அம்மா கிட்ட சுமித்திரியிட்ட போய் கேட்கிறார். அம்மா, இதே மாதிரி அண்ணா காட்டுக்கு போறார், நானும் போறதா இருக்கேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்கிறார். அப்ப சுமித்ரா சொல்றா பாருங்க, பெருமாளை கைங்கரியம் பண்ணணும்னு நம்ம ஆத்துல எப்படி சொல்லணும்னு சொல்றா பாருங்க. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா அயோத்தியாம் அட்டனீம் வித்திஹி கச்சதாத யதாசுகம். நீ காட்டுக்கு போறேன்னு வருத்தப்படாத, அந்த காடே உனக்கு அயோத்தின்னு நினைச்சுக்கோ. ராமம் தசரதம் வித்தி, இந்த தசரதனையே ராமன் நினைச்சுக்கோ. அமாம் வித்தி ஜனகாத்மஜா, என்ன நான் தான் ஜனகா சீதை நினைச்சுக்கோ. இப்படி சுகமா நீ காட்டுக்கு போய் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு அம்மா சொல்லி அனுப்புறா. அதனால இவர் எப்படி கைங்கரியம் பண்றாராம்? நீ காட்டுல இருந்தாலும் சரி, நீ நாட்டுல இருந்தாலும் சரி, நீ மலையில இருந்தாலும் சரி, நீ கடல்ல இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் உனக்கு உண்ணாமல் உறங்காமல் 14 வருஷ காலம் கைங்கரியம் செய்வேன் சபதத்தோட பெருமாள் போறார். பால்யாத் பிரபதி ஸ்வஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனஹா. சின்ன வயசுல இருந்து லக்ஷ்மணனுக்கு என்ன ஒரு ஒரு ஆசை அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அவனுக்கு லக்ஷ்மி ஒரு கைங்கரி, அவனுக்கு ஒரு லக்ஷ்மி இருக்கு. என்ன லக்ஷ்மின்னா அவனுக்கு கைங்கரி லக்ஷ்மி அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஈடுபாட்டோடு இருக்கிறவாளுக்கு யார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த ஆதிசேஷனான லக்ஷ்மணனா இருக்கட்டும். கலியுகத்துல இன்றைக்கும் பாருங்க, பெருமாள் மழையில் நனையாம இருக்கார். பெருமாள் வெயில் படாம பாத்துக்கிறார். இன்னும் பெருமாள் வெந்நீர்ல குளிப்பாட்டணும் பெருமாள் சொல்றார். இப்படி லக்ஷ்மணன் எப்படி ராமனை பார்த்துட்டாரோ அதே போல ராமானுஜன் நம்பெருமாளை பார்த்துட்டார். இப்படி கூட இருந்து எல்லா விதமான சகா கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பது பெருமாளுடைய அபிலாஷிக்கு எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை உத்தேசமா இருப்பது யாரு? இந்த லக்ஷ்மணர். ராமாயணத்துல ஒரு அழகான கதை. இந்திரஜித் சக்தியா இதை பிரயோகம் பண்ணி அடிச்சு தள்ளிட்டான் லக்ஷ்மணனை. ராமர் அங்கேருந்து ஓடி லக்ஷ்மணனை தூக்கி மடியில் வச்சு சொல்றார், தேசே தேசே களத்ராணி தேசே தேசே பாந்தவா அந்து தேசம் நபசியத்தை எத்திர பிராதா லக்ஷ்மணா. ஒரு ராஜாவுக்கு எந்த ஊரு போனாலும் 1000 பத்னிகள் கிடைப்பான். ஆனா லக்ஷ்மணா, உன்னை போல ஒரு தம்பி கிடைக்க மாட்டான் அப்படின்னு ராமன் வாயால சர்டிபிகேஷன் லக்ஷ்மணனை பத்தி. அப்படி எப்போதும் பெருமாளை கைங்கரியம் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா இந்த ஆதிசேஷனான லக்ஷ்மணனை நம்ம உத்தேசமா எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஆதிசேஷ அவதாரில் இன்றைக்கு காலை பகவான் எழுந்திருக்கிறார். இப்போ இப்படி கதையை ஞாபகம் வச்சுட்டு பெருமாளை சேவிச்சோம்னு சொன்னா அதனுடைய ஆச்சரியமே ஆச்சரியம் தான்.